ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் கோலகல ஸ்ரீனிவாஸ் சார் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். சமீப நாட்கள் அந்த குதிரை பேரம் அப்படின்ற ஒரு விஷயம் தமிழக அரசியலில் பேசப்பட்டு வருது சார். இன்னைக்கு கூட ஒரு அதிமுக எம்எல்ஏ தாவேக்கால இணைஞ்சிருக்காரு. மொத்தம் 4 பேர் இணைஞ்சிருக்காங்க. என்ன சார் நடக்குது? அதான் நீங்கள் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டீங்க. குதிரை பேரம் நடக்குது. இந்த குதிரை பேரத்தை தவிர்க்கணும், தடுக்கணுங்கிறதுக்காகத்தான் ஆரம்பத்தில் எடுத்த எடுப்பிலேயே விஜய் அவர்களை ஆட்சி அமைக்குமாறு ஆளுநர் கூப்பிடவே இல்லை. ஏன்னா குதிரை பேரம் நடக்கக்கூடாது, நீங்கள் ஃபுல் மெஜாரிட்டியை காட்டுங்க, அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு. இப்போது இதில் ஒன்று எதிர்பாராத ஒரு விஷயம் என்னென்னா, திருப்பம் என்ன அப்படின்னா, பொதுவாக மெஜாரிட்டி இல்லாதப்போ அந்த மெஜாரிட்டி நம்பரை மஸ்டர் பண்ணுறது தான் குதிரை பேரம் நடக்கும். இங்கே என்னென்னா, மெஜாரிட்டியை நிரூபித்ததுக்கு அப்புறம் குதிரை பேரம் நடக்குது. ஆக்சுவலாக மெஜாரிட்டி நிரூபித்ததுக்கப்புறம் குதிரை பேரம் நடக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எப்போதுமே மெஜாரிட்டி நம்பரை மஸ்டர் பண்ணுறதுக்கு, அந்த நம்பரை அச்சீவ் பண்ணுறதுக்காகத்தான் இதெல்லாம் நடக்கும். இங்கே ஃப்ளோர் டெஸ்ட் நடந்து அதில் 144 எம்எல்ஏக்கள் ஆதரவு அப்படிங்கிறதுல நிரூபித்ததுக்கப்புறம் இப்போ குதிரை பேரம் நடக்கிறது. அப்போது அவங்களுடைய ஐடியா, திட்டம் இதெல்லாம் வேறாக இருக்கிறது. என்னென்னா, இது உண்மையை சொல்கிறதுனா, இப்போது தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மற்ற சிறிய கட்சிகள்லாம் இருக்குல்ல, இந்த 2 எம்எல்ஏக்கள் கொண்ட கட்சி, இதுக்கு எதிர்காலத்தில் ஒரு பெரிய ஆபத்து காத்திருக்கிறது. இப்போ இவங்க போக்கை நம்ம எப்படி புரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா, தாவேக்காவுடைய ஐடியா என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பிற கட்சியில் இருந்து வரக்கூடிய எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய சொல்லி தன்னுடைய கட்சியில் சேர்த்துக்கொள்வது. அதுக்கப்புறம் அவங்க ராஜினாமா செய்ததன் பேரில் அங்கே இடைத்தேர்தல் நடைபெறும். அந்த தொகுதி இடைத்தேர்தலில் இந்த ரிசைன் பண்ண கேண்டிடேட்ஸு தாவேக்கா கேண்டிடேட்டாக நிற்பாங்க. அவங்கள எப்படியா ஜெயிக்க வைக்கிறது. இப்போ ஜெயிக்க வச்சுட்டா என்னாகும், அவங்க தாவேக்கா எம்எல்ஏவாக வந்துடுவாங்க. அப்போது தங்களுக்கு மெஜாரிட்டிக்கு எத்தனை பேர் தேவையோ அதுக்கு மேலே ஒரு 5 பேர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10-15 பேரை ராஜினாமா செய்ய வச்சுட்டு அந்த 15 இதுலேயும் இடைத்தேர்தலில் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா, இப்போ தாவேக்காவுக்கு சுயமாக ஒரு மெஜாரிட்டி கிடச்சிடும். இதுதான் அவங்களுடைய கேம் பிளான். ஸோ ஒரு பொது தேர்தலை சந்திக்காமல் செயற்கையாக இடைத்தேர்தலை உருவாக்கி அதன் மூலமாக தான் மெஜாரிட்டி பெறுவது. இதுதான் இவர்களுடைய தாவேக்காவுடைய உத்தியாக இருக்குது. ஒருவேளை அதை அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த நோக்கத்தில் அவங்க வெற்றி அடைஞ்சிட்டால், இப்போ முட்டு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய காங்கிரஸ், விசிகா, ஐயுஎம்எல் எதனுடைய ஆதரவு அவங்களுக்கு தேவைப்படும். எதிர்காலத்தை கழட்டி விட்டுருவாங்க. அதனால இது ஒரு விதத்தில் பெரும் ஆபத்து. இப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த விதமாக நேற்றைக்கு 3 எம்எல்ஏக்களை தூக்கியிருக்காங்க தாவேக்காலேருந்து. அந்த 3 எம்எல்ஏக்கள் விஷயத்துக்கு எடப்பாடியார் என்ன அளவுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காரோ அந்த அளவுக்கு ஸ்டாலினும் ரியாக்ட் பண்ணியிருக்கார். அதே போல் தாவேக்கா அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், அந்த கட்சியுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவரான எஸ் பாலாஜி ரியாக்ட் பண்ணுறார். எஸ் பாலாஜி சொல்கிறார், திஸ் இஸ் அன்எத்திக்கல், இது அறமற்றது, இதை இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த தூய ஆட்சியை தருவோம், தூய சக்தின்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அந்த பிம்பம்லாம் அடிபட்டு போகும் அப்படின்னு எஸ் பாலாஜி சொல்லுகிறார். அதே போல் ஸ்டாலின் ரொம்ப கடுமையாக சாடி இருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அதிமுகவுக்கு நஷ்டம், அதிமுக எம்எல்ஏக்களை தான் தூக்கியிருக்காங்க, ஸ்டாலினுக்கு என்ன வருத்தம்? ஸ்டாலினுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ அவர் ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணணும்? ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் தொடர்பாக ஸ்டாலின் ரியாக்ட் பண்ணி எப்பயாவது பார்த்துருக்கீங்களா? அப்படின்னா ஏன் ரியாக்ட் பண்ணோம்? காரணம், இன்னைக்கு அதிமுகவுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் நாளைக்கு எதிர்காலத்தில் திமுகவுக்கு நடக்கலாம். திமுக எம்எல்ஏலையும் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறவங்க, பதவிக்கும் பணத்துக்கும் ஆசைப்படுறவங்க எவ்வளோ பேர் இருக்கலாம். அதை ஐடென்டிஃபை பண்ணி நாளைக்கு தூக்கிட்டா, இன்னைக்கு ஏடிஎம்கேக்கு ஏற்பட்டு இருக்கிற ஆபத்து எதிர்காலத்தில் திமுகவுக்கு ஏற்படலாம், இல்லைன்னா விசிகாவுக்கு ஏற்படலாம், யாருக்கு வேணாலும் ஏற்படலாம். இப்போ அதனால தான் விசிகாவுடைய எம்எல்ஏ எஸ் பாலாஜி இதை எதிர்க்கிறார், ஸ்டாலின் இதை எதிர்க்கிறார்.
ஆனா அது ஜனநாயக ரீதியில பார்க்கும்போது அந்த மக்கள் தாவேக்கா வேணாம் அப்படின்னு தான் அதிமுகவுக்கு வாக்களிச்சிருக்காங்க அந்த 4 தொகுதி. அப்படி இருக்கும்போது அந்த மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காம நீங்க திரும்ப தாவேக்கால போய் சேர்த்து அப்படின்றது ஜனநாயக மரகதம் குமரவேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் தொகுதி மக்களின் வளர்ச்சிக்காக, மக்களின் நலனுக்காக இந்த முடிவை எடுத்திருக்கிறேன் அப்படின்னா. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஏற்கனவே 2021 நான் எலெக்ட் ஆனேன், எதிர்கட்சி வரிசையிலே உட்காந்துட்டு இருந்தேன், இப்போவும் நான் எதிர்கட்சி வரிசையிலே உட்காந்துருந்தேன்னா என் தொகுதிக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாது. ஸோ இவங்க சொல்கிற விஷயமே என்னென்னா, ஆளுங்கட்சி எம்எல்ஏவாக இருந்தால் மட்டும்தான் அந்த தொகுதிக்கு நன்மையே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக தாவேக்கா எவ்வளோ சீட்டு ஜெயிச்சதோ அதை காட்டிலும் அதிகமான இடத்துல எதிர்க்கட்சிகள் ஜெயித்திருக்கின்றன. அவங்க 108, ஆனால் 126 தொகுதிகளில் எதிர்க்கட்சிகள் தான் ஜெயிச்சிருக்கு. அப்படின்னா இப்போ இந்த 126 தொகுதிகளையும் தாவேக்கா கண்டுக்காதா? தமிழக அரசு அந்த தொகுதிகளில் மட்டும் எந்த திட்டத்தையும் செயல்படுத்தாதா? இப்போ அந்த தொகுதிகளில் மின்விளக்கு எரியாதா? ஒன்றுமே நடக்காதா? தாவேக்காங்கிறது 108 தொகுதிகளுக்கான ஆட்சியா, தமிழகத்துக்கான ஆட்சியா? ஆனால் இந்த விதமாக மரகதம் குமாரவேல் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, என்னுடைய தொகுதிக்கு ஏதாவது நன்மை செய்யணும்னா நான் ஆளுங்கட்சியோட தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால என் தொகுதி மக்களுடைய நலனுக்காக நான் இந்த விதமாக தாவேக்கா பக்கம் சேர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தொகுதியில் தாவேக்கா வேட்பாளரும் நிற்கிறாரு, டிஎம்கே வேட்பாளரும் நிற்கிறாரு. மக்கள் தாவேக்காவும் வேண்டாம் திமுகவும் வேண்டாம் என்று சொல்லி மெனக்கெட்டு இரட்டை இலைக்கு வாக்களித்து இவர்களை வெற்றி பெற செஞ்சுருக்காங்க. இது அடிப்படையில் அந்த தொகுதி மக்களுக்கு எதிரான, மக்களுடைய நம்பிக்கைக்கு எதிரான ஒரு முடிவு. கரெக்டாக சொல்கிறோன்னா, அந்த தொகுதி மக்களுடைய ஒரு நம்பிக்கை அத்தனையும் வீணடித்து ஒரு பெரும் மோசடியை, நம்பிக்கை துரோகத்தை மரகதம் குமாரவேல் உள்பட அந்த 3 எம்எல்ஏக்கள் செய்திருக்கிறார்கள். இது ரொம்ப மோசமான விஷயம். தமிழக அரசியலில் இதுவரைக்கும் குதிரை பேரம்லாம் நடந்ததே கிடையாது. இந்த மாதிரி ஆட்சிக்கு வந்த ஒரு 15 நாள் 10 நாளுக்குள்ள இப்படி ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க. இது போக போக எப்படி போகும் என்னன்னே தெரியல. அதனால தான் நயினா நாகேந்திரன் சொல்லியிருக்காரு, இது திமுகவை காட்டிலும் மோசமான ஆட்சியாகி விடும் போல இருக்கு, திமுகவுக்கு அல்லக்கை ஆட்சியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நயினா நாகேந்திரன் சொல்லியிருக்கிறார். சார் அதே மாதிரி இப்போ இடைத்தேர்தல் வந்தாலும் கூட திரும்ப இதே கேண்டிடேட் நின்னாங்க அப்படின்னா மக்கள் எப்படி சார் நம்புவாங்க? இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, முதல்ல இந்த விதமான விஷயங்களுக்கு வித்து போட்டு விதை போட்டு வளர்த்தது பிஜேபி. அதை இங்கே சொல்லி ஆகும். ஏன்னா மத்திய பிரதேசில் இந்த லீலா வினோதத்தை அவங்க செஞ்சாங்க. அப்போ ஜோதிராதித்ய சிந்தியா காங்கிரஸில் இருக்க, அவருக்கு கமல்நாத்தோட முரண்பாடு. அதனால் அவர் தன்னுடைய தலைமையில் 22 காங்கிரஸ் எம்எல்ஏக்களோட வெளியில் வந்தார். வெளியில் வந்ததுமே அவங்க எல்லாம் தங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சாங்க. ராஜினாமா செஞ்சுட்டு பிஜேபியில் சேர்ந்துட்டாங்க. அப்புறம் பிஜேபி சார்பில் பிஜேபி கேண்டிடேட்டாக அவங்க நின்னாங்க. அதில் கிட்டத்தட்ட பெருவாரியாக எல்லாருமே ஜெயித்தாங்க. ஜெயிச்சுட்டு அப்படியே உடனே என்ன ஆச்சுன்னா பிஜேபி ஃபுல் மெஜாரிட்டி கிடச்சிருச்சு. அதன் மூலமாக உடனே சிவராஜ் சிங் சௌஹான் சிஎம் ஆனார். ரைட்டா? ஸோ ஒரு பொது தேர்தலே வராமல் இடைத்தேர்தல் மூலமாகவே அவங்க ஃபுல் மெஜாரிட்டியை அச்சீவ் பண்ணாங்க. அதில் ஒரு சிலருக்கு அமைச்சர் பதவியும் கிடைத்தது. இப்போ அன்னைக்கு மத்திய பிரதேசில் பிஜேபி ஜோதிராதித்ய சிந்தியா மூலமாக பண்ணதை இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆதவ் அர்ஜுன் மூலமாக தாவேக்கா செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு இப்போது அங்கே என்ன ஆச்சுன்னா, பிஜேபி கேண்டிடேட்டாக இருந்தாலும் அவங்கள ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ இங்கே ஏற்றுப்பாங்களா அப்படி ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் டிஎம்கேக்கு ஒரு பயம் இருக்குது. இதே மாதிரியான பிரச்சனை நாளைக்கு எதிர்காலத்தில் நம்ம தலையில் விடிஞ்சால் என்ன ஆகும், இந்த ஒரு பயம் இருக்குது. இல்லைன்னா ஸ்டாலின் இவ்வளோ ஸ்ட்ராங்காக ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டார். அப்போது இன்னைக்கு தேதியில் என்ன நடந்துகிட்ருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அரசியலில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எதிரான ஒரு பொது
எதிரியாக தாவேகா உருவெடுத்திருக்கிறது. இந்த 2 கழகங்களுக்குமான ஒரு பொது ஆபத்தாக, ஒரு காமன் டேஞ்சராக தாவேகா உருவெடுத்திருக்கிறது. அப்போ இந்த 2 திராவிட கழகங்களும் தங்களுடைய சர்வைவில் தங்களுடைய இருத்தலை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றன. அப்போ இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். என்ன விதமா அப்படின்னா, இப்போ இந்த ஏடிஎம்கே கேண்டிடேட்ஸ் 4 பேர் ரிசைன் பண்ணுறாங்க இல்லையா, இப்போ அவங்க இதில் எலெக்ஷன் நடக்கும், இடைத்தேர்தல், ரைட்டு. அதில் 3 பேர் தொடர்பாக கெசட்லேயே நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. இப்போது அந்த இடைத்தேர்தல் நடக்கிறப்போ டிஎம்கே தன்னுடைய கேண்டிடேட்டை போடாமல் இருக்கலாம். நாங்கள் இங்கே என்னுடைய கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அண்டர் கிரவுண்டில் கேடர்ஸுக்கு அங்கங்கே இருக்கக்கூடிய வட்டம் மாவட்டம் இவங்க மூலமாக ஏடிஎம்கேக்கு போட சொல்லிடலாம். அதே போல் திருச்சி கிழக்கில் இடைத்தேர்தல் நடக்கும்ல, அந்த இடத்துல டிஎம்கே கேண்டிடேட்டுக்கு எதிராக அதிமுக தன்னுடைய கேண்டிடேட்டை நிறுத்தாமல் இருந்துக்கலாம். அதாவது அலையன்ஸ்குள்ளே வரணுங்கிறதுல இந்தந்த தொகுதிகளில் ஒரு கட்சி தன்னுடைய கேண்டிடேட்டை வித்ட்ரா பண்ணாலே போதும். அப்போ அதுவே ஒரு சிக்னல். அப்படி போட்டாங்கன்னா தாவேகா தவிடுபடி ஆயிடும். அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ இவங்க 2 பேருக்கும் பொது எதிரியாக தாவேகா வந்திருக்கு. ஒரு டயத்தில் பீகாரில் பார்த்தீங்கன்னா லாலுவுக்கும் நிதிஷ்குமாருக்கும் பொது எதிரியாக பிஜேபி கருதப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த டயத்தில் நிதிஷும் லாலுவும் ஒன்று சேர்ந்தாங்க. அதுவும் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு கூட்டணிக்குள்ளேயே வந்தாங்க. பட் இங்கே கூட்டணி இல்லாமலேயே நடக்கலாம். இதுக்கு முன்னால் ஒரே ஒரு தடவை நடந்திருக்கு. 2017 ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நடந்தது. அப்போ டிடிவி தினகரன் நின்றார். டிடிவி தினகரன் சட்டப்பேரவைக்கு போனார்னா, ஒரு டிஎம்கே காரன் போகிறத காட்டிலும் டிடிவி தினகரன் போனார்னா சட்டசபையில் அதிமுக உண்டு இல்லைன்னு பண்ணிடுவார். இப்போ இருக்கிற ஏடிஎம்கே கவர்மெண்ட்டை சீக்கிரம் கவுத்துருவார். அதனால் டிடிவி தினகரன் அனுப்பி வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு ஸ்டாலின் முடிவு பண்ணார். ஸோ அண்டர் கிரவுண்டில் டிடிவி தினகரனுக்கு டிஎம்கே கேண்டிடேட்ஸ் அத்தனை பேர் ஓட்டு போட்டாங்க. ஆனால் டிஎம்கே கேண்டிடேட்னு ஒருத்தர் நின்னார், நாம்கேவாஸ் நின்னார். கடைசியில் என்னாச்சுன்னா அந்த தேர்தலில் டிஎம்கே டெபாசிட் இழந்தது. சென்னையில் இருக்கிற ஒரு தொகுதியில் டிஎம்கே எப்போது டெபாசிட் இழக்காது. ஒன்று நம்பர் 1 வரும், இல்லாட்டி நம்பர் 2 வரும். எப்படி டெபாசிட் இழக்கும்? என்னென்னா கேடர்ஸ் அத்தனை பேர் கரெக்டாக டிடிவி தினகரனுக்கு போட்டாங்க. டிடிவி தினகரன் ஜெயிக்க வச்சதுக்கு கைமாற சில காரியங்கள் பண்ணார். அப்போ தான் அவர் 18 ஏடிஎம்கே எம்எல்ஏக்களை வெளியில் கொண்டு போனார். இந்த அரசியல் கவிழ்க்கிறதுக்கு முயற்சி பண்ணார். நிறைய வேலைகள் நடந்தது, உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ அதே போல் டிஎம்கே ஏடிஎம்கே இடையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு அதிமுக வேட்பாளர்களுடைய அதிமுக எம்எல்ஏக்களுடைய ராஜினாமாவால் எங்கெங்கே இடைத்தேர்தல் நடக்கிறதோ அந்த தொகுதிகளில் ஏடிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு டிஎம்கே உதவி செய்யும், தன்னுடைய கேண்டிடேட்டை நிறுத்தார். அதே போல் டிஎம்கே வலுவான இடங்கள் இருக்குல்ல, இப்போ திருச்சி கிழக்கு இந்த மாதிரியான இடங்கள், அங்கே ஏடிஎம்கே தன்னுடைய கேண்டிடேட்டை நிறுத்தாது. அண்டர்ஸ்டாண்டிங். கூட்டணின்னு யாரும் சொல்ல முடியாது. நான் என் கேண்டிடேட் அங்கே நிறுத்தலை, நீ உன் கேண்டிடேட், அவ்வளோ. அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் திடீர்னு இந்த விஷயத்துக்கு இந்த அளவுக்கு ஸ்டாலின் ரியாக்ட் பண்ணியிருக்காங்கிறத நான் இப்படித்தான் ரீட் பண்ணுறேன். இந்த பரபரப்பான சூழலில் நாளைக்கு பிரதமர் மோடி அவர்களை முதல்வர் விஜய் அவர்கள் சந்திக்க போகிறார். இந்த சந்திப்பு எந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகளை ஏற்படுத்தும்? அது எந்த ஒரு புதிய முதல்வரும் பிரதமரை போய் பார்க்கறது வழக்கம். அது ஒரு இயல்பான சந்திப்பு. ஆனால் நாளைக்கு அவர் சந்திக்கிறார்னா இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறார் மேகதாட்டு சம்பந்தமாக. மேகதாட்டில் பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்கிறது கர்நாடகத்தில் இருக்கிற காங்கிரஸ் அரசு. அந்த காங்கிரஸ் சேர்ந்தவங்க தான் 2 பேரும் இப்போ தாவேக்கால மினிஸ்டராக கூட இருக்காங்க. காங்கிரஸுடனேயே கூட்டணி வைத்திருக்கு. இப்போ நேரடியாக தமிழக அரசும் கர்நாடக அரசும் பேசி இதை ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா இது சம்மந்தமாக குரல் கொடுத்துருக்கிற டிகே சிவகுமார், அவர் தான் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர், துணை முதல்வர், அவர் தான் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படிங்கிறப்போ எங்கே பேசணுமோ அங்கேயே பேசாமல் ஒரு லென்த்தியாக ஒரு அறிக்கை கடைசி என்ன சொல்லியிருக்கிறான்னா, எனவே இந்த மேகதாட்டு அணை கட்டும்
திட்டத்தை கைவிடுமாறு கர்நாடகத்தை பிரதமர் வலியுறுத்த வேண்டும் அப்படின்னு. நீங்களே பிரச்சனை பண்றது கர்நாடகத்தில் இருக்க காங்கிரஸ் அரசு. அந்த காங்கிரஸோட தான் இன்னைக்கு நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க. ராகுல் காந்தியும் விஜயும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிறாங்க. ராகுல் காந்தியோட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை பயன்படுத்தி மேகதாட்டானி திட்டத்தை கைவிடுமாறு செய்ய வேண்டியது தானே. இங்க காங்கிரஸோட தானே கூட்டணி வச்சிருக்கீங்க. காங்கிரஸ் சேர்ந்த 2 பேர் மினிஸ்டரா வேற இருக்காங்க. ஸோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறது கர்நாடகத்தில் இருக்கிற காங்கிரஸ் அரசுங்க. ஆனால் இவர் பெட்டிஷன் போடுறது பிரதமர்கிட்ட. ஆனால் இந்த தில்லாலங்கடியத்தான் கடந்த காலத்தில் திமுகவும் செய்து கொண்டு இருந்தது. அன்னைக்கு காங்கிரஸோட இவங்க கூட்டணி, மேகதாட்டு காவிரி சம்மதம் எது வந்தாலும் சரி மத்திய அரசுக்கு ஸ்டாலின் உட்காந்து கடிதம் எழுதிட்டு இருப்பாரு. ரொம்ப விவரமா ஒரு கேம் விளையாடுவாங்க. பிரச்சனை எங்க ஆரம்பிச்சிருக்கோ அங்க போய் அங்க சால்வ் பண்ண வேண்டியதுதானுங்க. பிரச்சனையுடைய ஊற்றுக்கண்ணே கர்நாடகம், அங்க இருக்கிற காங்கிரஸ் அரசு. இன்னைக்கு நீங்க நல்ல ரேப்போல இருக்கீங்க, காங்கிரஸோட நெருக்கமா இருக்கீங்க. ராகுல் காந்தி ஃப்ரெண்டு உங்களுக்கு. சிங்கிள் போன்ல முடிக்கிற ஒரு விஷயத்துக்கு பிரதமர் தலையிடணும்னு இங்கேருந்து டெல்லிக்கு கடிதம், பெங்களூருக்கு போக வேண்டிய கடிதம் அட்ரஸ் மாதிரி டெல்லிக்கு போயிட்டு இருக்கு. இதெல்லாம் ஊரை ஏமாத்துற வேலை. அதனால்தான் இது டிஎம்கே ஆட்சியினுடைய தொடர்ச்சின்னு நான் சொல்றேன். இது இன்னொரு திமுக ஆட்சி. திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையில சித்தாந்த முரண்பாடு ஏதாவது உண்டா? தத்துவ முரண்பாடுகள் ஏதாவது உண்டா? கருத்து முரண்பாடு உண்டா? அவங்க என்ன கொள்கையோ அதே கொள்கையை தான் நீங்க சொல்லிட்டு இருக்கு. ஒண்ணுமே கிடையாது. இது திமுக முகமூடி அணிந்த இன்னொரு கட்சி, அவ்வளவுதான். இது இன்னொரு திமுக. அதனால்தான் நயினார் நாகேந்திரன் சொல்ல கரெக்ட். இது திமுகவின் அல்லக்கை போல செயல்படுகிறது அப்படின்னு. ஸோ திமுக முகமூடி அணிந்து கொண்டு திமுகவை எதிர்த்து களமாடி திமுகவை வீழ்த்தி திரும்ப ஒரு திமுக அரசை கொண்டு வந்திருக்கிறார் விஜய், தாவேகாங்கிற வடிவத்தில். இது சம்பிரதாய சந்திப்பா மட்டும்தான் இருக்கும்னு எடுத்துக்கலாமா சார்? சம்பிரதாய சந்திப்பா இருக்கும். பிரதமர் சில விஷயங்களை எஜுகேட் பண்ணுவார். இந்த நாட்டில் நோக்கமெல்லாம் பணத்தை இறைக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு அகில இந்திய அளவிலேயே மிகப்பெரிய நெருக்கடியை நம்ம சந்திக்க போகிறோம். ஏன்னா பெட்ரோல், டீசல், கச்சா எண்ணெய் விலை உயர்வு, அதே போல் மத்திய கிழக்கில் நடக்கக்கூடிய போர். ஏற்கனவே பிரதமர் மோடி ஒன்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். நாடு ரொம்ப பெரிய நெருக்கடியெல்லாம் சந்திக்க போகுது, கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்நிய செலாவணி ரொம்ப முக்கியம், அதனால ஒரு 1 இயருக்கு ஃபாரின் டூர் யாரும் போக வேண்டாம் அப்படியெல்லாம் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. தங்கம் வாங்குவதை குறைத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற. அதே போல் ஒவ்வொருத்தரும் ஒரு ஆளுக்கு ஒரு காரு இப்படி போயிட்டு இருந்தால் வெட்டி செலவு அதிகமாகும். அதுக்கு பதிலாக 4-5 பேர் சேர்ந்து காரில் பயணிக்கக்கூடிய இந்த கார் பூலிங், அந்த முறையில் எல்லாரும் போங்க. கொஞ்சம் இந்த எரிபொருள் சிக்கனத்தை கடைப்பிடிக்கன்னு இவ்வளவு அட்வைஸ் கொடுத்துருக்காரு. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு திசையை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது. பட் இதுக்கு காரணம் இந்தியா கிடையாது. ஏதோ 2 பேர் மோதிக்கிறாங்க, அதுக்கான விலையை உலகமே கொடுத்து கொண்டு இருக்கா, அதை நாமும் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இல்லை, துரதிர்ஷ்டவசமாக இந்தியாவில் எண்ணெய் வளம் எதுவும் கிடையாது. எண்ணெய் வளமே கிடையாது நம்மள்கிட்ட. நாம் இந்தியாவில் புழக்கத்தில் இருக்கக்கூடிய பெட்ரோல், டீசலில் 86% இது எண்ணெய் நம்ம இறக்குமதி செய்து தான் இது பண்ணுறோம். நம்ம லேண்டில் அந்த அளவுக்கு எண்ணெய்க்கான ரிசோர்ஸ் இல்லை. அப்படிங்கிறப்போ ரொம்ப சிக்கனமாக பயன்படுத்த வேண்டியிருக்கு. இந்த டயத்தில் மானாவாரியாக செலவழிச்சுட்டுலாம் இருக்க முடியாது. அப்படிங்கிறப்போ இது தொடர்பாக விஜய்கிட்ட சில ஆலோசனைகளை அவர் கொடுப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஏதாவது இந்த அரசு ஊழியர்களை குஷிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை திரும்ப கொண்டு வருவேன் அப்படின்னா அது ரொம்ப ஆபத்தானது. இப்போ இதுக்கு முன்னால் எனக்கு நல்லா நினைவில் இருக்குது, ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் இருந்தப்போ பிரைம் மினிஸ்டர் சந்திக்க போகிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னால் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை நான் அமல்படுத்துவேன், அது ஏன்னா ஏற்கனவே நாங்கள் வாக்குறுதி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் டே அவர் மோடியை சந்திக்கிறார். அப்போ மோடி அவர்கிட்ட சொல்கிறார், இந்த பாருங்கள், நீங்கள் ரொம்ப இள வயசு, ஏதோ ப்ராமிஸ் பண்ணிட்டோங்கிறதுக்காக சொல்கிறீங்க, ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை அமல்படுத்தினால் என்னென்ன செலவு வரும், எப்படியெல்லாம் வரும்,
அதை சமாளிக்கிறதுக்கு நீங்கள் எங்கெங்கே இருந்தெல்லாம் பணத்தை வாங்க வேண்டியிருக்கும். அப்போது அதனுடைய அந்த பணம், அதுக்கான வட்டி அதெல்லாம் எகிரிட்டு போகிறப்போ நீங்கள் உங்கள் மாநிலத்து மக்கள் ஒவ்வொருத்தர் தலையிலையும் எவ்வளோ பெரிய கடன் சுமையை ஏற்றிட்டு போவீங்க. இதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் குஜராத்தில் இருந்தப்போ நான் எப்படி சமாளித்தேன். தயவுசெய்து நீங்கள் எதை வேணாலும் செய்யுங்க, ஆனால் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வரதுங்கிறத பொறியில் போய் நீங்கள் மாட்டிக்காதீங்க. மாட்டினீங்கன்னா அதுலேருந்து மீளவே முடியாது அப்படிங்கிறத எச்சரித்து அனுப்பிச்சேன். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லித்தர்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி தந்தார். ஆந்திரத்துக்கு திரும்பின ஜெகன்மோகன் ரெட்டி அதுக்கப்புறம் அதை அமல்படுத்தவே இல்லை. அப்படி ஏன்னா இவர் இப்போ தானே புதுசாக வந்திருக்கார், சில விஷயங்களை எஜுகேட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். எஜுகேட் பண்ணுவார். அப்புறம் தனிப்பட்ட முறையில் பேசுகிறப்போ பர்சனலாக அவர் சில வேண்டுகோள் விடுக்கலாம். ஏன்னா அவர் மேலே மத்திய அரசு தொடுத்திருக்கிற 3 வழக்குகள் இருக்குது, 3 விதமான விஷயம் இருக்குது. ஒன்று, இதுக்கு முன்னால் அவர் வீட்டிலேயே நடந்த ஐடி ரெய்டு. அன்னைக்கு நடந்த அந்த ஐடி ரெய்டுக்கு தலைமை வச்ச அருண்ராஜ் தான் இன்றைக்கி தாவேக்காலியே ரொம்ப முக்கியமானவர், மினிஸ்டராகவும் இருக்கார். அதுக்கப்புறம் 2வது என்னென்னா, தன்னுடைய சொத்துக்களை மறைத்து ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு விதமான வேட்புமனு தாக்கல் செய்தது. அது ஒரு சிக்கல் இருக்கு. பெரம்பூரில் ஒரு விதமாக தாக்கல் பண்ணிக்கா, இங்கே ஒரு விதமாக, 2 விதமான சொத்து கணக்கை காட்டியிருக்கார். இப்போ அது சம்மந்தப்பட்ட வழக்கு. 3வது, இந்த கரூர் நெரிசலில் 41 பேர் மாண்டது தொடர்பான சிபிஐ வழக்கு. இப்போ சிபிஐ வழக்கில் ஸ்பீடப் பண்ணினா நிச்சயமாக விஜய்க்கு பிரச்சனை. அப்போது அது சம்மந்தமாக பர்சனலாக ஏதேனும் வேண்டுகோள் விடுக்க வாய்ப்பு இருக்குது. பிரைம் மினிஸ்டர் என்ன செய்கிறது என்னன்னு அப்போ முடிவெடுப்பார் ஏதோ ஒன்று. ஆனால் பர்சனலாக அப்படி ரிக்வஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதன் பிறகு காங்கிரஸ் லீடர்ஸையும் விஜய் அவர்கள் பார்க்க போகிறான்ற மாதிரி தகவல் இருக்குது. குறிப்பாக ராகுல் காந்தி, சோனியா காந்தி அண்ட் ஆமாம், ஏன்னா காங்கிரஸ் இப்போ கூட்டணிலேயே இருக்குது. அவங்க கூட்டணியில் இருக்க 2 மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. 1967க்கு பிறகு 59 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்தின் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் காங்கிரஸுக்கு பங்கு கிடைத்திருக்கிறது. அதற்கு காரணம் விஜய். அப்படிங்கிறப்போ இனி காங்கிரஸோட தான் இவர் ட்ராவல் பண்ணுவார். அப்படிங்கிறப்போ காங்கிரஸ் கூட்டணியில் தான் இருப்பார். அநேகமாக இந்த கூட்டணி அப்படியே 2029க்கும் தொடரும் தான் நான் நினைக்கிறேன். அதனால தன்னுடைய கூட்டணி தலைவர்கள் அப்படிங்கிற முறையில் ராகுல் காந்தி, பிரியங்கா, சோனியா எல்லாரையுமே சந்திப்பார். ஏதோ ஒரு லஞ்சு கூட இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி இருக்கும். அதில் அது இயல்பான ஒரு விஷயம் சார். அவர் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றத்தில் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்து வருது சார். நேற்று கூட அந்த பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்ற விஷயத்தில் பல்வேறு விமர்சனங்கள் வந்தது. அவர் சொன்னது ஒன்று, செஞ்சது ஒன்று அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம். அதாவது பயிர்க்கடன் தள்ளுபடியை பற்றி அவங்க வாக்குறுதியில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, 5 ஏக்கருக்கும் குறைவாக நிலம் வைத்திருக்கக்கூடிய விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். இதுதான் அவர் சொல்லியிருந்தது. இப்போ ஏகப்பட்ட ஸ்டிப்புலேஷன் வச்சுருக்காங்க. இப்போ என்னென்னா, அதில் முதல்ல டைம் ஃப்ரேம் எப்படி, போன வருஷம் 2025 மே 1ஆம் தேதியிலேருந்து இந்த வருஷம் பிப்ரவரி 28க்குள்ளே கடன் வாங்கியிருக்கிறவங்களுக்கு அவங்க எவ்வளவு கடன் வாங்கியிருந்தாலும் அதில் 50,000 தள்ளுபடி. கடன் முழுமையாக கிடையாது, அதில் 50,000. அதுவும் இந்த டைம் ஃப்ரேம் ஒர்க்குள்ள, அதாவது போன வருஷம் மே 1ஆம் தேதியிலேருந்து கணக்கு. இப்போது அதுக்கு முதல் நாள் ஏப்ரல் 30 ஏப்ரல் 28 நீங்கள் வாங்கியிருந்தால் கூட உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகாது. அதே போல் பிப்ரவரி 28 2026க்குள்ளே நீங்கள் வாங்கியிருக்கணும். இப்போ மார்ச் 1ஆம் தேதி நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னு வச்சுப்போம், உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது. வெறும் ஒரு 10 மாத ஸ்பேனுக்குள்ளே வாங்கினவங்களுக்கு மட்டும் இந்த சலுகை. அதுவும் முழுமையாக கொடுக்கலைங்கிறதா விஷயம். பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் சொல்லிவிட்டு நீங்கள் வாங்கினதுல 50,000, அதில் சிறு குறுன்னு அதில் வேற ஏகப்பட்ட. இப்போ குறு விவசாயிகளாக இருந்தால் 50,000, அது சிறு விவசாயிகளாக இருந்தால் 40,000. அப்புறம் 1 ஏக்கருக்கு மேலே வச்சிருந்து அதில் நீ சிறு விவசாயியாக இருந்தால் இவ்வளவு, குறுன்னு இருந்தால் இவ்வளவு. இதில் ஒரு குறு விவசாயி 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருந்தால் இவ்வளவு, அதே இடத்துல சிறு விவசாயி 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே வாங்கியிருந்தால் இவ்வளவு, அப்படிலாம் வருது. நீங்கள் கடைசியில் கூட்டி கழிச்சு பார்த்தால் இது ஒன்றுமே தேராது. இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இதனால ஒரு 2000 கோடிக்கு மேலே தமிழக அரசுக்கு செலவு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க.
நான் வந்து ஒரு விஷயத்தை நினைவு கூற விரும்புகிறேன். எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் அப்போவே பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி பண்ணாங்க. அன்னைக்கு தமிழக அரசு எவ்வளோ தெரியுமா அதுக்காக செலவழிச்சது? 12,000 கோடி. 12,000 கோடி செலவு பண்ணி எடப்பாடியார் முழுமையாக தள்ளுபடி பண்ணாங்க. இவங்க வெறும் 2,000 செலவழிச்சு வெறும் 10 மாதத்துக்குள்ளே யார் கடன் வாங்கியிருக்கோ அவங்களுக்கு அவங்க வாங்கினதுலேயும் ஒரு போர்ஷன் தள்ளுபடி. இது எப்படின்னா இந்த ஆடி தள்ளுபடி இருக்குல்ல, அதாவது 1000 ரூபாய்க்கு சட்டை எடுத்தால் 700 ரூபாய் கொடுத்தா போதும், 300 ரூபாய் தள்ளுபடி. இல்லாட்டி ஒரு சட்டை எடுத்தால் ஒரு சட்டை இனாம். இந்த மாதிரிங்க இது கம்ப்ளீட்டாக விவசாயிகளையும் ஏமாத்துற வேலை, தமிழ்நாட்டை ஏமாத்துற வேலை. கிட்டத்தட்ட ரொம்ப விஞ்ஞானபூர்வமாக ஏமாத்துறாங்க. நான் இது வரைக்கும் இந்த மாதிரியான பித்தலாட்டத்தில் பெரிய எக்ஸ்பர்ட் டிஎம்கே நினச்சிட்டு இருந்தேன். டிஎம்கேன்னா தாவேக தூக்கி சாப்பிடுவாங்க போல இருக்கு. ரொம்ப விஞ்ஞானபூர்வமாக ஏமாத்துறாங்க. விவசாயிகளுடைய பார்வையில் இது எப்படி சார் பார்க்கப்படும்? ஏன்னா அவங்க இதை நம்பி தான் பெரும்பாலும் வாக்கு அளிச்சிருக்காங்க அப்படின்னும் போது விவசாயிகள் நேரடியாக அனுபவிக்கிறாங்கல்ல, நேரடியாக அவங்க வந்து அவங்க அனுபவம் சார்ந்து தன்னுடைய பார்வையை உறுதிப்படுத்தி கொள்வாங்க. ஏன்னா இதே விவசாயிகள் எடப்பாடியார் காலத்தில் எப்படி தள்ளுபடி செய்யப்பட்டது அப்படின்னு தெரியும். இப்போ இவர் தள்ளுபடி செஞ்சுட்டான்னு நினச்சிட்டு இப்போ கூட்டுறவு வங்கியில் போய் எனக்கு எவ்வளோ தள்ளுபடி ஆயிருக்குன்னு கேட்பாங்க. கேட்குறப்ப பதில் சொல்லுவாங்கள்ல, அப்போ தெரிஞ்சு போகும்ல இவர் உண்மையிலேயே சொன்னபடி ஃபுல்லாக தள்ளுபடி செஞ்சுட்டார என்ன நடந்திருக்குன்னு தெரியும்ல. விவசாயிகள் வந்து டைரக்டாக யதார்த்தமாக அதோட கனெக்டடாக இருக்கிறவங்க. இப்போ அவங்க போய் கேட்குறப்ப எல்லாம் தெரிஞ்சிடும்ல. இப்போ அவங்க எங்கே வாங்கினாங்களோ அந்த கூட்டுறவு வங்கியில் போய் கேட்பாங்கல்ல. இப்போ திமுக மகளிர் உரிமை தொகையில் என்ன குளறுபடிகள் பண்ணாங்களோ அதே தான் இப்போ தாவேக்காவும் பயிர்க்கடனில் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அதுக்கு மாற்று சக்தி அப்படின்னு நம்ம எப்படி எடுத்துக்கணும்? அவங்க பண்ணது தான் இவங்க பண்ணுறாங்க அப்படின்னா மக்கள் அப்படி தானே பார்ப்பாங்க. மாற்றே கிடையாதுங்க. அதான் நான் சொல்கிறேன், இது இன்னொரு திமுகன்னு சொல்லிட்டேனே. திமுகவுக்கு மாற்றே கிடையாது. திமுகவுடைய நீட்சி, திமுகவுடைய பிற்சேர்க்கை, திமுகவுடைய அனுபந்தம். இது திமுக முகமுடியை போட்டு கொண்டு இருக்கிற தாவேக்கா, இல்லாட்டி தாவேக்கா முகமுடியை அணிந்து கொண்டு இருக்கிற இன்னொரு திமுக. எப்படி வேணாலும் சொல்லிக்க. இந்த மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இது தமிழ்நாடா இல்லை உத்தரப்பிரதேசமா இவ்வளோ கொலைகள் நடக்குது, இவ்வளோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் நடக்குது, பெண்களுக்கு எதனா குற்றங்கள் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ஒரு 2 வாரம் தான் ஆகுது அது பதவி ஏற்று, அதுக்குள்ளே இவ்வளோ கடுமையான விமர்சனங்கள். இதுக்கு முன்னால் இதே அளவுக்கு படுமோசமாக தமிழ்நாட்டில் டிஎம்கே ஆட்சியில் தினம் கொலை கொள்ளை எல்லாமே நடந்துட்டு தானே இருந்தது. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவத்திலேருந்து எடுத்துக்கோங்க, எத்தனை வந்திருக்கு. அல்ல ஒரு தடவை ஒரே நாளில் 22 சம்பவங்கள், இந்த இது செயின் ஸ்நாச்சிங் அது இதுன்னு சொல்லிட்டு 22 சம்பவங்கள்லாம் நடந்தது. அன்றைக்கி படுமோசமாக இருந்தது. இவர் எதுக்கு யூபியை மெனக்கட்டு இழுக்கிறான்னு புரியலை. யூபி இன்னைக்கு எவ்வளவோ மேம்பட்டுருக்கு. ஒரு சின்ன உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். 2 சகோதரர்கள், இப்போ ரீசெண்டாக 2-3 நாளில் நடந்த ஒரு விஷயம். 2 சகோதரர்கள் அவங்க தொடர்ந்து வழிப்பறியில் ஈடுபட்டு பெண்கள் அணிந்திருக்கக்கூடிய தங்கச்சங்கிலே அத்துட்டு போயிடுறது, இதை ஓவராக பண்ணிட்டு இருந்தாங்க. 2-3 நாளில் மட்டும் கிட்டத்தட்ட 20-25 வழிப்பறி இந்த 2 சகோதரர்கள் மட்டுமே பண்ணாங்க. போலீஸ் வந்து ஒழுங்காக சரணடைஞ்சிரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. யாரும் தெரிஞ்சு வச்சு ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டாங்க. சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் வச்சு யாரும் தெளிவாக கண்டுபிடிச்சாங்க. அது ஆல்ரெடி அவங்க வந்து கிரிமினல்ஸ்ன்னு இருக்கிறவங்க போலீஸுக்கு யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. சரண்டர் பண்ண சொன்னாங்க. நான் சரண்டர் ஆக மாட்டேன், நீ சொன்னால் நாங்கள் சரண்டர் ஆகுமா, எங்கே உனக்கு தில்லு இருந்தால் பிடிச்சிப்பார் அப்படின்னே அது ஒரு வீடியோவே வெளியிட்டாங்க. தில்லு இருந்தால் நீ பிடிச்சிப்பார் அப்படின்னாங்க. சொன்னதுலேருந்து 8 மணி நேரத்தில் 2 பேரும் என்கவுண்டர் போட்டு தள்ளி ஒரு பொட்டலமாக வெள்ளை துணியில் சுற்றி கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க. இதுதான் யூபி. யூபி மாதிரி தமிழ்நாடு இருந்தால் தமிழ்நாடு எப்போ உருப்பிட்டுருக்கோம். இன்னைக்கு யோகியனுடைய யூபி போல ஒவ்வொரு மாநிலமும் இருக்கணும் தான் நான் சொல்லுவேன். ஆனால் வந்து இப்போது திமுக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லும்போது 6 மாதத்துக்கு நான் எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு அவர் சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ தினம் அறிக்கைகள் வருது. காரணம் அதான் சொன்னேன். ஏன்னா இன்னைக்கு ஏடிஎம்கேக்கு ஏற்பட்டிருக்க ஆபத்து எதிர்காலத்தில் தங்களுக்கும் ஏற்படும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இதுதான் இதில் ஒரே ஒரு விஷயம். இந்த
அதிமுக எம்எல்ஏக்கள் தாவல் இது தொடர்பாக நீங்கள் கேட்காத ஒரு கேள்வி, கேட்டிருக்க வேண்டிய கேள்வி, ஆனால் நீங்கள் கேட்க மறந்த கேள்வி. சபாநாயகர் இந்த 3 பேரோட அக்செப்ட் பண்ணார்ல, இது சட்ட விதிகளின்படி சரியா, இது எந்த அளவுக்கு நியாயமானது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதாவது 25 பேர் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது அதிமுக கட்சி தலைமை சொன்னதுக்கு எதிராக, கட்சியினுடைய கொறடா சொன்னதுக்கு எதிராக வாக்களிச்சிருக்காங்க. அப்படி வாக்களித்தாலே அடுத்த செகண்டு அவங்க ஆட்டோமேட்டிக்காக எம்எல்ஏ பதவியை இழந்து விடுவார்கள். இது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரைட்டா? ஆனால் அவங்க எம்எல்ஏ பதவியை இழந்துட்டாங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண வேண்டியது யாரு? சபாநாயகர். ஸோ அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி உடனேயே எடப்பாடியார் தரப்பில் கொடுக்கப்பட்டாச்சு லெட்டர். இப்போ அந்த 25 பேரில் தான் 4 பேர் தாவியிருக்காங்க. அதில் 3 பேரோட தான் நேற்றுக்கு உடனடியாக சபாநாயகர் ஏற்றுக்கொண்டு விட்டாங்க. இப்போ யார் தொடர்பான டிஸ்குவாலிஃபிகேஷன் ப்ராசஸ் சபாநாயகர்கிட்ட பெண்டிங்கில் இருக்கோ அவங்கள 3 பேர் தொடர்பாக இவர் முடிவே எடுத்திருக்க கூடாது. இவங்க முடிவே, ஏன்னா அவங்க எம்எல்ஏவா நீடிக்கிறாங்களா இல்லையாங்கிறதான் கேள்வி. சட்டப்படி என்னைக்கு மாற்றி ஓட்டு போட்டாங்களோ அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்த அந்த நாளில் இருந்தே அவர்கள் எம்எல்ஏக்கள் கிடையாது அப்படிங்கிறத கண்டென்ஷன். புரியுதா? அப்படிங்கிறப்போ இப்போ சபாநாயகர்கிட்ட எடப்பாடியார் கொடுத்துருக்க கடிதத்தினுடைய சாரம் என்ன? அவங்க எம்எல்ஏக்கள் கிடையாது, ஆனால் அவங்க எம்எல்ஏக்கள் கிடையாதுங்கிறத நீங்கள் உறுதி பண்ணுங்க. ஏன்னா இவர் தான் அதை சொல்லணும். ஏன்னா இவர் தான் கஸ்டோடியன் ஆஃப் அசம்பிளி. இப்போ பார்லிமெண்ட்டில் லோக்சபாவை பொறுத்தளவு கஸ்டோடியன் ஆஃப் லோக்சபா யாருன்னா அந்த லோக்சபாவுடைய ஸ்பீக்கர். அதே போல் இங்கே கஸ்டோடியன் ஆஃப் அசம்பிளி யாருன்னா இந்த ஸ்பீக்கர் தான். அதை அவர் உறுதி பண்ணும். ரைட்டா? இப்போது நாளைக்கு டிஸ்குவாலிஃபிகேஷன் தொடர்பான அந்த பெண்டிங் ப்ராசஸில் ஒரு முடிவுக்கு வர்றார். இவங்க தகுதி இழப்பு செய்யப்படுகிறார்கள், ஏன்னா சட்டம் அப்படித்தான் மாற்றி பேச முடியாது அப்படின்னு சொல்லி தகுதி இழப்பு செஞ்சிடறாங்கன்னு வச்சுப்போம். அப்போ அந்த எம்எல்ஏக்களை தகுதி இழப்பு அவங்களை எம்எல்ஏங்கிற அந்த பொசிஷன்லேருந்து நீக்குறாங்கன்னா என்ன தேதியிட்டு நீக்குவாங்க? எந்த தேதியிட்டு நீக்குவாங்க? நம்பிக்கை வாக்கெடுப்பு என்றைக்கு நடந்ததோ அன்னைக்கு தேதியிட்டு நீக்குவாங்க. சரியா? ஓகே. அப்படின்னா இந்த எம்எல்ஏக்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்த நாளிலிருந்து இல்லை அப்படிங்கிறது தான் அடிப்படை புரிதல். இப்போ திடீர்னு 3 எம்எல்ஏக்கள் மரகதம் குமாரவேல்லேருந்து பெருந்துறை ஜெயக்குமார் இவங்க எல்லாம் நாங்கள் எம்எல்ஏ பதவியிலிருந்து விலகுகிறோம் அப்படின்னு கொடுக்குறாங்க. சட்டப்படி அவங்க இப்போ எம்எல்ஏ பதவியிலே கிடையாது. எம்எல்ஏ பதவியிலே இல்லாதவர்கள் விலகுகிறேன் அப்படின்னு சொன்னதை எப்படி சபாநாயகர் ஏற்றுக்கொள்ள முடியும்? இது ரொம்ப சிக்கலான ரொம்ப நுட்பமான சட்ட பிரச்சனைங்க. சபாநாயகர் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, ஐயா உங்கள் 3 பேர் உள்ளிட்ட 25 பேர் மேலே டிஸ்குவாலிஃபிகேஷன் ப்ராசஸ் பெண்டிங்கில் இருக்குது, இது சம்மந்தமாக நான் முடிவெடுத்ததற்கு பிறகு தான் உங்களோட தான் நான் பரிசீலிக்க முடியும், அதனால் உங்கள் கடிதத்தை வாங்கிக்கிறேன், ஆனால் நான் இப்போ முடிவெடுக்க முடியாது, பெண்டிங்கில் வைக்கிறேன்னு சொல்லியிருக்கணும். இதுதான் செஞ்சுருக்கணும். ஆனால் அது தொடர்பாக நீதிமன்றம்கோ அப்படியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, இப்போ இதை எதிர்த்து நீதிமன்றம் தான் போக போகிறாங்க. இன்னைக்கு இன்பத்துறை சொல்லியிருக்காரு நீதிமன்றம் போவோம் அப்படின்னு இருக்காரு. முதல்ல இவங்க எம்எல்ஏவே கிடையாதுங்க. இன்னைக்கு தேதிக்கு அவங்க எம்எல்ஏவே கிடையாது. எம்எல்ஏவே கிடையாதுங்கிறத உறுதிப்படுத்துங்க அப்படிங்கிறது தான் எடப்பாடி தரப்பு கோரிக்கையே. அதைத்தான் அவர் பெண்டிங்கில் வச்சிருக்காரு. எம்எல்ஏவே இல்லாதவர்கள் நான் எம்எல்ஏ பதவியிலிருந்து விலகுகிறேன்னு சொல்றார். எவ்வளோ பெரிய முரண் சார், எவ்வளோ பெரிய முரண். ஆக்சுவலாக இப்போ சபாநாயகர் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும்? இவங்களை காப்பாற்றணும்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் சம்மந்தமாக ஏதாவது ஒரு முடிவு, இல்லை நான் இவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ண மாட்டேன், இவர்கள் எம்எல்ஏவாக தொடர்கிறார்கள் சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு காரணத்தை காட்டி அவர் ஏதோ சில செக்ஷன்ஸ் எல்லாம் காட்டி எனவே தொடர்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அப்போனா இவங்க எம்எல்ஏவாக இருக்காங்கன்னு அர்த்தம்.
அப்போது நான் எம்எல்ஏலேருந்து விலகுறேன்னு சொல்கிறதுல கூட அர்த்தம் இருக்குது. நீங்கள் பெண்டிங்கில் வச்சுருக்கீங்க. அந்த வேண்டுகோள் தொடர்பாக எடப்பாடியார் தரப்பு கொடுத்த அந்த இது தொடர்பாக எந்த முடிவும் எடுக்கலை. அது சம்பந்தமாக முடிவெடுக்கிறதுல பெண்டிங் இன்னமும் காலதாமதம் செய்து கொண்டு இருக்கிற சபாநாயகர் இவங்க எம்எல்ஏ பதவி விலகுகிறேன்னு சொன்னதுக்கு அடுத்த செகண்டே ஏற்றுக்கொள்ளுகிறார். அதுக்கு அடுத்த 10 நிமிஷத்தில் அவங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போகிறாங்க, போயிட்டு தாவேக்கால இணைஞ்சு உறுப்பினர் அட்டையை வாங்கிடுறாங்க. இதெல்லாம் எப்படிங்க நடக்குது? இது எங்கேயும் நடக்காத கூத்து. அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பேசுவோம் சார். தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.